ஸ்டாண்ட் தெரியுதா? பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. கச்சிபேஸ்வரர் கோவில் ஜங்ஷன்ல நிக்கிறேன். இங்க இருந்து ஷார்ப்பா ஒரு கிலோமீட்டர் கூட இருக்காது, ஒரு 900 மீட்டர்ஸ் மட்டும் தான் இருக்கும். இந்த ரோடையும் கனெக்ட் ஆகும், இந்த ரோடையும் கனெக்ட் ஆகும். அக்ரஹாரம் வீடுலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். நம்ம இப்ப மடம் ஸ்ட்ரீட்ல இருக்கோம். மூங்கில் மண்டபம் ஜங்ஷன்ல பின்னாடி காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் தெரியுதா? இங்க இருந்து ரைட் எடுத்தீங்கன்னா காமாட்சி அம்மன் கோயில், அப்படியே லெஃப்ட் எடுத்தீங்கன்னா கச்சிபேஸ்வரர் கோயில், அப்படியே போய் இன்னொரு லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அங்கதான் இடம் இருக்கு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. இவ்வளோ ஈஸி அக்சஸ் ஏரியாலும் இருக்கு. இங்க இருந்து அந்த சைட்டு கரெக்டா 1.5 கிலோமீட்டர் தான். நேரா போய் காட்டுறேன் வாங்க. கச்சிபேஸ்வரர் கோவில் ஜங்ஷன்ல நிக்கிறேன். இங்க இருந்து ஷார்ப்பா ஒரு கிலோமீட்டர் கூட இருக்காது, ஒரு 900 மீட்டர்ஸ் மட்டும் தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஹையஸ்ட் ஒரு பிரைம் லொகேஷன்ல ஒரு சைட் கொண்டு வந்திருக்கேன். டைரக்ட் ஓனரோடது, நம்ம சப்ஸ்கிரைபரோடது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரைம் லொகேஷன்ல வேணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த வீடியோ அப்படியே ஃபாலோ பண்ணி பாருங்க. இப்படி பின்னாடி போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வரும், காமாட்சி அம்மன் கோயில் வரும். இந்த பக்கம் போனீங்கன்னா குமரக்கோட்டம் வரும், ஏகாம்பரேஸ்வரர் கோயில் வரும். இங்க கச்சிபேஸ்வரர் கோயில். இப்படியே போய் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா மண்டபம் ஸ்ட்ரீட். ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ். நடந்து போறவங்க நடந்தே போகலாம், இல்ல பைக் எடுத்தீங்கன்னா கூட 2 மினிட்ஸ்ல இருந்து 5 மினிட்ஸ்க்குள்ள எல்லா ஜங்ஷனுக்குமே வந்துடலாம். காஞ்சிபுரம் சிட்டிக்குள்ளவே, ஊருக்குள்ளவே ஒரு இடம் வேணுமா? நம்மளுக்கு ஒரு திட்டமான ஒரு வீடு இருந்தா போதும், அதுக்கு ஒரு இடம் கிடைக்காதா அப்படின்னு நீங்க தேடிட்டு இருக்கீங்களா? காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில், கச்சிபேஸ்வரர் கோவில், பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே அதிகபட்சமே ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்ல இடம் வேணுமா? இந்த மாதிரி ஹெவி க்ரௌடு வீடுகளுக்கெல்லாம் இருக்கிறதுக்கு நடுவில் வேணுமா? காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையம் எல்லாருக்குமே தெரியும், எவ்வளோ ஹாட்டஸ்ட் ஏரியான்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஏரியால ஒரு இடமா? என்னம்மா சொல்ற, விளையாடுறியான்னு கேக்குறீங்களா? இல்லைங்க, நிஜமாவே இருக்கு. இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா, இந்த ரோடையும் கனெக்ட் ஆகும், இந்த ரோடையும் கனெக்ட் ஆகும். அக்ரஹாரம் வீடுலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நேச்சர் நெஸ்டாவும் இருக்கும், பொல்யூஷன் இல்லாமையும் இருக்கும். இந்த மாதிரி ஜங்ஷன்லயும் கிடைக்கும். போலாமா? நான் பிள்ளையார்பாளையம் ரெட்டை பிள்ளையார் கோயில் வேற எங்குமே கிடையாதாமா. இந்த பக்கம் பார்த்த மாதிரி ஒரு பிள்ளையார் இருப்பார், அந்த பக்கம் பார்த்த மாதிரி ஒரு பிள்ளையார் இருப்பார். நான் கோயில் ஒண்ணு. இந்த கோயில வந்து நீங்க ஐடென்டிபிகேஷன் வச்சுக்கோங்க. இங்க இருந்து ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல அங்க ஒரு ஆள் நிக்கிறாங்கல்ல, அந்த இடத்துல இருக்கு. நம்ம போய் பார்க்கலாமா? வாங்க. இப்ப நம்ம அங்க பிள்ளையார் கோயில் இருந்து பேசணும் இல்லைங்க, அங்கேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் கூட இல்லை, அப்படியே நான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வந்துட்டேன். இந்த இடம் தான் ஃபார் சேல்ஸ். அப்படியே உள்ள வாங்க, நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிடுறேன். இந்த வழியும் நம்மளுக்கு பொதுவான வழி, இது நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த சைட்ல ஒரு வழி இருக்கு, அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் இடத்த காமிச்சிடுறேன். உங்களுக்கு பியூட்டிஃபுல்லா வீடு கட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஏரியான்னு கூட நான் சொல்லலாம். வாங்க. சுத்தி வீடுகள் இருக்கா, வீடுகளுக்கு மத்தியில எல் ஷேப்ல இடம் கொடுத்துருக்காங்க. இங்க இருந்து இப்படி வந்து இது வரைக்குமே வரும். ஒரு எல் ஷேப்ல உங்களுக்கு ஒரு பிளாட் கொடுத்துருக்காங்க. நிறைய வீடுகள் இருக்கு. இந்த பக்கம் வழியும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், இந்த சைடு ஒரு வழி இருக்கு, அந்த வழியும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஸ்ட்ரீட்டுக்கும் நடுவுல நீங்க ஒரு அக்ரஹாரம் மாதிரி வீடு கட்ட போறீங்க, எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த இடம் வாங்கிக்கலாம். நம்ம இப்ப மடம் ஸ்ட்ரீட்ல இருக்கோம். இங்க பாருங்க, அந்த ஒரு பெரிய டேங்க் இருக்கும். இதனோட ஐடென்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. இங்க இருந்து அப்படியே இந்த ஒரு சந்து வரும் இல்லையா, இப்படி போனீங்கன்னா நம்ம சைட் வரும். அந்த சைடும் கனெக்ட் பண்ணலாம், இந்த சைடும் கனெக்ட் பண்ணலாம். மார்க்கெட் வேல்யூல இருந்து கொஞ்சம் கம்மியாவே தராங்க, சீக்கிரமா கிராப் பண்ணிக்கோங்க. மூங்கில் மண்டபம் ஜங்ஷன்ல, மெயின் ஜங்ஷன்ல நிக்கிற திக் ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ள இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 900 மீட்டர்ல ஒரு வேக்கன்ட் லேண்ட், நீங்க வீடு கட்டி குடும்பம் போலாம். சூப்பரான ஏரியா. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் இல்லைங்க, உடனே வீடு கட்டி போறதுக்கு சூப்பரா இருக்கும். இந்த சைட்ல இருந்து அண்ணா பார்க் உங்க எல்லாருக்குமே தெரியும், ஜஸ்ட் 500 மீட்டர்ஸ் தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாபு தியேட்டர் போனீங்கன்னா 800 மீட்டர்ஸ் தான். அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் 900 மீட்டர்ஸ். நம்ம சைட்ல இருந்து 900 மீட்டர்ஸ் போனீங்கன்னா மூங்கில் மண்டபம். மூங்கில் மண்டபத்துல பச்சைப்பா ஸ்கூல் இருக்கும். அப்படியே நேரா போனீங்கன்னா வழக்கத்தீஸ்வரர் கோயில், இந்த பக்கம் போனீங்கன்னா காமாட்சி அம்மன் கோயில், பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே போயிடலாம். நேரா போனீங்கன்னா மார்க்கெட் போயிடலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரைம் லொகேஷன்ல இடம். பர் ஸ்கொயர் ஃபீட் 8,000கே தராங்க. வெளியில 9,000 10,000 விற்கிறாங்க, இவங்க 8,000கே விற்கிறாங்க. அவசரத்துக்காக விற்கிறதுனால இந்த ப்ராஜெக்ட் இந்த ப்ரைஸ்ல கொடுக்குறாங்க. ஆனாலும் டைட்டில் கிளியரா இருக்கு, வேணுங்கிறவங்க இமீடியட்டா கிராப் பண்ணிக்கோங்க. இதோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 714 ஸ்கொயர் ஃபீட்டு. டிடிசிபி அப்ரூவ்ட் இருக்கு, ரெரா அப்ரூவ்ட் இருக்கு. உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி வந்துடும், அவங்களே இதை வாங்கியே கொடுத்துருவாங்க. இப்போ மார்க்கெட் ரேட் நீங்கள் விசாரிச்சு பாருங்க, அதை விட இவங்க கம்மியாக நம்மளுக்கு கோட் பண்ணி தராங்க. எந்த வில்லங்கமும் இல்லாம ஒரு 4 தலைமுறையா கை மாறி வந்திருக்குங்க. உங்களுக்கு லோன் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும். எல்லா பஸ் ஸ்டாண்டுக்கு, ரயில்வே ஸ்டேஷனுக்கு, காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில், அதுக்கப்புறம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில், கச்சிபேஸ்வரர் கோவில், இந்த பக்கம் போனீங்கன்னா கரிக்கினில மந்தவல் கோவில், கலெக்டர் ஆஃபீஸ், எல்லாத்துக்கும் மிட் பாயிண்ட். நீங்க எங்கேருந்து எங்க வேணாலும் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். சென்னைக்கு போறதா இருந்தால் கூட ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல எடுத்தாலும் இது இன்னும் 4 மடங்கு அதிகமாகும். இல்ல நான் உடனே வீடு கட்டி வரப்போறேன், இந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்ல வீடு வேணும்னு நினைச்சீங்கன்னா இது பெஸ்ட்னு சொல்லலாம். பர் ஸ்கொயர் ஃபீட் வெளியில எல்லாம் கேட்டு பாருங்க,
9,000 சம்திங் விற்கிறாங்களாமா, இங்கே 8,000 போட்டிருக்காங்க. நீங்கள் அவரோட ஓனரோட நம்பர் டேரெக்டாக கொடுத்துட்றேன், நீங்கள் பேசிக்கோங்க. லோன்லேருந்து எல்லாமே எலிஜிபிலிட்டி இருக்குது. 714 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சூப்பராக இருக்குது. தரையிலேருந்து நீங்கள் மேலே வரைக்கும் எவ்வளோ வேணாலும் வீடு கட்டிக்கலாம். எல்லாமே நமக்கே சொந்தமானது. சூப்பரான சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆன்ஸ்கிரீனில் தெரியுற நம்பர் நம்ம சப்ஸ்கிரைபரோட நம்பர் தான். புரோக்கர் கிடையாது, சேனல் பார்ட்னர் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக ஓனர் டு ஓனர் பேசிக்கலாம். வாழ்க இடத்துடன் வீடுடன்.